நோக்கி, பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தம்முகள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. கர்த்தர் நீதிமான்களை சோதித்து அறிகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. என்ன சொன்ன? எந்த வசனம் சொன்னேன்? ஆதியாகமம் 1:27 சொல்றீங்களா? சொல்லுங்க, ஆரம்பிங்க. பார்த்து படிக்கிறீங்க. ஆமா, சொல்லுங்க. உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார் இருக்கு இல்லையா? உண்டாக்கினார் இருக்கா? சிருஷ்டித்தார். சரி, அடுத்தது அது எங்க இருக்குது? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9. நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தான்? உத்தமனும் நீதிமானாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வரும் நாட்களில் இன்னும் நன்றாக படிக்கணும். நல்ல வேத வசனங்களே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. அதில் உள்ள வேத வசனங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. அதில் ஒரு எழுத்தாகிலும் மாற்றப்படக்கூடாது. உண்டாக்கினார் அல்ல, சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுது இல்லையா? ஆகையால் நம்ம வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதை மனப்பாடம் செய்யும் பொழுது உள்ளதை உள்ளபடி நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேர்தல் ஆணையத்திற்காக நான் ஒரு பாசமாக என் கையில் கொடுத்தாங்க. அதை உங்கள் கையில் நான் குரூப்பில் போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து அதற்காக ஜெபியுங்கள். தேர்தல் ஆணையத்திற்காக, தலைவர்களுக்காக, அதனை நடத்துகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். நிச்சயமாகவே வருகிற நாட்களில் இந்த எலெக்ஷனில் கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் ஆட்சியில் அமர செய்ய ஆண்டவர் கிருபை செய்வாராக. நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஆண்டு நடைபெற இருக்கிற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். தேர்தல் ஆணையம் ரொம்ப முக்கியம்ப்பா. ஆண்டவரே, அவர்களிடத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. கர்த்தர் தாமே அவர்களோடு கூட பேசுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அவருடைய இருதயத்தில் வைங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஜனங்களை ஏற்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எந்த விதமான அசம்பாவிதங்கள் இந்த நாட்களில் நடைபெறாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே கர்த்தாவே, போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிற வாலிப ஆண் பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ட்ரக்ஸுக்காக ஆண்டவரே அநேகர் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்களப்பா. தேவன், அந்த பிள்ளைகளை நீர் சந்திங்க. எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதில் சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் கிருபை செய்வீராகப்பா. உம்முடைய வல்ல கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் நீட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இதற்கு அடிமையாக இருக்கிறார்களோ அந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை விடுதலையாக்கி சமாதானத்தின் நாட்களை இந்த குடும்பங்களில் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன், கவனமாக கேட்டு அந்த நாட்களிலே நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வருடத்தின் முதல் விடுதலையின் கூடுகை. வாருங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருகிற செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி
மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் விடுதலையின் கொடுகை நடைபெறுகிறது. நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை பெற்று செல்லுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் கருவிகள், அவ்வளோதான். நம்ம ஊழியக்காரன் கர்த்தருடைய கரத்தில் ஒரு கருவி. பயன்படுத்துகிறவர் யார்? கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஆகையால் நமக்கு ஒன்றுமே இல்லை. பெருமை பாராட்ட, மேன்மை பாராட்ட நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. எல்லா துதியும் கனமும் மகிமையும் யாருக்கு தான்? இயேசு ஒருவருக்கு தான். ஹல்லேலூயா. ஆகையால் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியில் 12 மணி வரைக்குமாக உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டில் சில தீர்மானங்களை நீங்கள் எடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்குற நேரம் ஒரு நாளும் வீண் போகாது ஐயா. தேவ சமூகத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு மணி துளிகளும் அது வீணாய் போகாது. உங்களை எப்படி மாற்றுமா? பலவானாய் மாற்றும். அல்ல, நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். ஆண்டவர் சொன்னார், ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். அப்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை கொடுங்க. 11 மணி 10:30 மணின்னு சொல்கிறோம், 11 மணிக்கு தான் வராங்க. அந்த 11லேருந்து 12:30 வரைக்கும் அந்த 1.5 மணி நேரம் ஆண்டவரை பாடி துதித்து மகிழ்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொரு குறிப்புக்காக, தேசத்துக்காக தான் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, தேசத்தில் காணப்படுகிற எல்லா அக்கிரம செய்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்கிறோம். அப்படியாக அதற்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாரங்களை கர்த்தர் தம்மையில் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. வருகிற பரிசுத்த ஓய்வு நாளிலே வழக்கம் போல நமக்கு காலை 8:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகும். அதிலும் உங்களை சொல்லுகிறேன், இதே வருஷம் நேரம் காலம் தாழ்த்தி வராதீங்க. சரியா? தீர்மானம் பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் முன்னாடி வருவதற்கு. காலையில் எழுந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, இல்லைன்னா ஒரு ட்ரெயினை பிடிக்க போகிறீங்க. 6 மணி ட்ரெயினை பிடிக்கணுன்னாக்கா கோவை எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு கிளம்புது? எத்தனை மணிக்கு கிளம்புது கோவை எக்ஸ்பிரஸ்? எத்தனை மணிக்கு கிளம்புது தெரியாதா? 6 மணிக்கு கிளம்புதுங்க. 6 மணிக்கு சென்ட்ரலில் கிளம்புது. அப்போ அந்த 6 மணிக்கு நீங்கள் ட்ரெயினை பிடிக்கணுன்னாக்கா இங்கே கொரட்டூர்லேருந்து எத்தனை மணிக்கு போனாங்க? 6 மணிக்கு போனால் பிடிச்சிருவீங்களா? சொல்லுங்கள். எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? 4 மணிக்கே எழும்பிடுவீங்கள? எழும்பி எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி எல்லாத்தையும் முடித்து எல்லாம் கரெக்டாக இருக்குதா, டிக்கெட் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா எல்லாம் பார்த்து. இப்போல்லாம் ட்ரெயினில் போனாக்கா ட்ரெயின் பாதி வழியில் நின்றுடுது. அதனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்க, கேப் புக் பண்ணி அதில் நேரத்தோடு போனோம் அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரத்துக்கு முன்பாக எங்கே போகிறீங்க? ட்ரெயினை பிடிக்க போகிறீங்க. ஃப்ளைட்டில் போகிறவங்க எத்தனை மணிக்கு முன்னாடி இருக்கணுமா? 2 மணி நேரம் முன்னாடி இருக்கணுமா? அப்போ பாருங்கள், ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது ஒரு அலட்சியம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறனால தானே நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் எழுந்து அப்பாவின் முகத்தை பார்த்துட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருதயத்தில் கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அநேகருடைய கரங்கள் வரல. ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார் ஐயா. காலையில் எழுந்த உடனே முதல்ல யாரை தான் பார்க்கணும்? அவர் முகத்தை தான் பார்க்கணும். உன் கணவன் முகத்தையோ, உன் மனைவி முகத்தையோ, உன் பிள்ளையின் முகத்தையோ பார்ப்பதை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நீ பார்க்க கற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கு ஒருவேளை ஊழியக்காரன் மறந்துருக்கலாம், ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டாருங்க. கர்த்தர் உங்களை ஹானர் பண்ணுவார். நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள். தேவ சமூகத்தில் ஆண்டவரே 8:30 மணி ஆராதனை, 8:15 நான் உள்ளே இருக்கணும்ப்பா அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஓடி வாருங்க. அதற்குரிய பலனை ஆண்டவர் நிச்சயம் தருவார். நான் எவ்வளோ காரியங்களை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது உங்கள் கரத்தில் தான் இருக்குது. நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னாக்கா நான் ஒரு வார்த்தை சொல்வேன். அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். இவர்கள், வார்த்தை தெரியாதா உங்களுக்கு? வணங்கா கழுத்தொழு.
ஆமாம், இது வந்துட்டு திருந்தவே திருந்தாது, இதை மாற்றவே முடியாது. இன்னொரு காரியம் நான் மேலே போவேன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. நான்லாம் வந்துட்டு ஆவிக்குரிய சபையில் வளரலைங்க, ஒரு பாரம்பரிய சிஎஸ்ஐ சபை தான். அவங்களுக்கு இருக்கிற அந்த மரியாதை, ஆண்டவரை கனப்படுத்தணும், அவர்கள் இருக்கிற பயம் கூட இன்றைக்கி ஆவிக்குரிய சபையில் இல்லை. போகலாம், எத்தனை மணி வரைக்கும் போகலாம் சொல்ல. எத்தனை மணிக்கு ஆராதனை? எத்தனை மணிக்கா? 8 மணிக்கு ஆராதனை. நீங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்களே? அது நான் கரெக்டாக போயிடுவேன். எத்தனை மணிக்கு போயிடுவாராம்? 8 மணிக்கு முடியும்னு கேட்டாராம். 10:30 மணிக்கு முடியும். அப்போது 10:20க்கு நான் உள்ளே போயிடுவேன் அப்படின்னாராம். எப்படி? 10:20க்குள்ள. அவர் எதுக்கு வராருங்க? எதுக்கு வராருங்க? முகத்தை பார்த்துட்டாரு, ஓகே அவ்வளோதான். வந்தீங்களா? வந்தேன். எப்போ வந்தேன்? ஏதா வந்தேன்? அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த புதிய வருடத்தில் தீர்மானம் எடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் நான் பெற்ற நன்மைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். சிறு வயதிலிருந்தே கர்த்தர் எங்களை வளர்த்த விதத்தின் நிமித்தமாக இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் நடத்துகிறோம். அல்லேலூயா. காலையில் எழும்பணும், பயங்கர குளிர், பனி ஒரு பக்கம், ஆனாலும் தேவ சமூகம் மணிக்கு 5 பேர் அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். போடுறீங்களா? பிரைஸ் லார்ட்.
ப்ரைஸ் லார்ட். அவர் எழுதி கொடுத்துருக்குறீங்களா தம்பி? எழுதி கொடுத்துருக்குறாங்களாம் பாருங்கள். சாம் ரஞ்சித், ப்ரைஸ் லார்ட். 16th யுவராஜ் போடுங்க. க்ளோரி டு காட். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி தலை தாழ்த்தி ஜெபிப்போமா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். நீ இன்றும் அதை எண்ணிப்பார். நீ என்றும் அதை உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், இன்னும் மேலும் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். நன்றி ராஜா. இந்த நாளிலே தன் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற மகன் ஜஸ்வந்த்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளையை ஆசீர்வதிங்க. அவருக்கு நல்ல சரீர சுகத்தை, பலத்தை கடந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்தீரப்பா. ஸ்தோத்திரம். டான்சல்ஸ் ப்ராப்ளம் முற்றிலுமாக நீங்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீட்டி பிள்ளையை தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதியுமப்பா. தெய்வ கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக ஆண்டவரே எங்கள் பாசமாக்காய் ஜெபிக்கிறோம். அவள் கொடுத்த சரீர சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். வருகிற ஆண்டவரே 14ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, 68 ஆண்டு காலங்கள் உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது எங்களுடைய ஜபங்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கண்களை திறந்து கொடுமப்பா. ஆண்டவரே அவருடைய செவிகளை திறந்து கொடுப்பீராங்க. தேவ சமூகம், தேவ பிரசன்னம் அவருடைய ஆட்கொள்ளட்டும். நல்ல ஆரோக்கியத்தை, சரீர சுகத்தை கொடுத்து தேவ சமூகத்தில் எப்போதும் ஆண்டவரே கர்த்தாவே அலர்ட்டாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே முழு குடும்பத்தையும் வீடெடுத்து காத்துக்கிறோம். உடைய பிள்ளைகளோடு கூட தங்கிடும். அவர்களையும் இந்த ஆலய ஆராதனையிலே பங்கு பெற தேவன் கிருபை செய்வீராக. விசேஷமாக ஆண்டவரே கிறிஸ்டினா சாந்தகுமாரி அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் கொடுத்த நல்ல சரீர சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் நாளில் புது கிருபைகள், புதிய ஆண்டவரே நன்மைகளினால் அவர்களை அலங்கரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய உள்ளத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே அவருடைய வாஞ்சைகள், விருப்பங்களை ஆண்டவரே நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களில் நன்மையான காரியங்களை செய்வீராகப்பா. அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மையானவர்களை செய்வீராக. அவருடைய கணவருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் அப்பா. எங்கள் அன்பு சகோதரர் யுவராஜுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. மகனையும் உடைய கரத்திலே மூடுவீராக. நல்ல சரீர சுக பலன் ஜீவனை ஆயுசை கூட்டி கொடுங்க. ஆண்டவர்கள் செய்கிற பணிகளை ஆஸ்வதிங்க. முழு குடும்பத்தையும் வேடெடுத்து காத்துக்கொள்ளுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இதை போல பல பிறந்த நாட்களை கண்டு உமக்கு நன்றி சொல்ல தேவன் கிருபை தாரும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். அல்லேலூயா. எப்படி கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமாக கொடுங்க. கட்டாயமாக இல்லை, விசனமாய் அல்ல, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு நீங்கள் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் வீண் செலவுகள், மருத்துவ செலவுகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு செய்யுங்க. எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு
நன்றியோடு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்ம மத்தியில் அன்பு மகள் ஜெமிமா பிளஸ்ஸி அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை நமக்காய் பாடுவார்கள். அப்போது கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். போற்றும் புகழ் நீரே, புகழ் நீரே, சூவே நீர்தானே, நிகரில்லையே, முழங்கால்கள் முடங்கிடுமே, நாவு எல்லாம் போற்றிடுமே, இயேசுவே புகழ் நீரே, நிகரில்லையே. என்றும் மாறாதது இயேசுவின் அன்பு, என்னை தள்ளாதது. மலைகள் விலகி போனாலும் உம் கிருபைகள் என்றும் என்னை தாங்கிடுமே. கம்பீர சத்தமாய் உம்மை உயர்த்திடுவேன், உன்னதர் உம்மையே என்று புகழ்ந்திடுவேன். புகழ் நீரே எந்த நேசுவே, போற்றும் புகழ் நீரே, புகழ் நீரே, சூவே நீர்தானே, நிகரில்லையே, முழங்கால்கள் முழங்கிடுமே, நாவு எல்லாம் போற்றிடுமே, இயேசுவே புகழ் நீரே, நிகரில்லையே. சர்வ வல்லவரே, உம் வல்லமை என்றும் குறைந்து போவதில்லையே. என்னை ஆளும் தகப்பனே, உம் அன்பிற்கு ஈடாய் உலகில் எதுவும் இல்லையே. கம்பீர சத்தமாய் உம்மை உயர்த்திடுவேன், உன்னதர் உம்மையே என்று புகழ்ந்திடுவேன். புகழ் நீரே எந்த நேசுவே, போற்றும் புகழ் நீரே, புகழ் நீரே, சூவே நீர்தானே, நிகரில்லையே, முழங்கால்கள் முடங்கிடுமே, நாவு எல்லாம் போற்றிடுமே, இயேசுவே புகழ் நீரே, நிகரில்லையே. தேங்க்யூ. இவ்வளோதான் தட்டா? நல்லா தட்டு. பழைய ஆள் இல்லை, புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்ல. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தான் உற்சாகப்படணும். சரியா? நம்ம சொல்கிறோம் இவங்க தான் பாடணும், இவங்களே பாடினுப்பாங்களா? வேறு யாரும் இல்லையா? நீங்கள் தான் எழுப்பணும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் போய் பாடு ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லணும். Glory to God. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. திரும்ப ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய சமூகத்திலே படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரண்டாவது பரிசுத்த ஓய்வு நாளிலும் உடைய பிள்ளைகள் மனமோந்து இந்த ஊழியத்தை நேசிக்கிறபடியினால் அவள் கொடுத்த உதவிய மனப்பூர்வமான உதாரத்துவமான காணிக்கைகள் தசோபாங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிங்கப்பா.
அவருடைய தேவையெல்லாம் நீங்கள் சந்திக்கணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. வீண் செலவு வேண்டாம்ப்பா, மருத்துவ செலவு வேண்டாம்ப்பா. ஆண்டவரே சுவாமி, எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து மீதம் எடுத்து, ஆண்டவரே கத்தா இது இவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லத்தக்கதாக தேவன் கிருபித்தாங்க. அவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். ஒரு விடத்தில் போய் கை நீட்டாதபடிக்கு ஆண்டவரே எங்களை கத்தாவை மட்டுமாய் நடத்தின தேவன் இனியும் நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய சபையை சார்ந்த அன்பு சகோதரி கிரேஸ் விஜயராணி அவர்களுடைய மகள், இரண்டாவது மகளுக்கு அருமையான ஆண் குழந்தையை கர்த்தர் வெள்ளிக்கிழமை கட்டளையிட்டு கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். கர்த்தர் தம்மை அந்த குழந்தையை கர்த்தர் பாதுகாப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். Glory to God. நேரம் சரியாக 10 மணி. சரியா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் கடந்த வாரம் என்ன சொன்னேன்? லாஸ்ட் வீக்கு எதுக்கெல்லாம் முடிவு ஆண்டவர் நமக்கு தருவார் என்று சொல்லி 1ஆம் தேதி காலையில் ஒரு 3 காரியத்துக்காக நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 4 காரியம் போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொன்னேன். முதல்ல ஆண்டவர் நம்முடைய துக்கத்துக்கு ஒரு முடிவை தருவார் என்று சொன்னேன். நம்முடைய சோதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் வியாதிக்கு ஒரு முடிவை தரப்போகிறார். உங்கள் காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவு, உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு, உங்களுடைய தனிமைக்கு ஒரு முடிவு, உங்கள் அடிமைத்தனத்துக்கு ஒரு முடிவு என்று சொன்னேன். அதனுடைய 2வது பகுதி என்ன சொல்லுகிறது? 2வது பகுதி என்ன சொல்லுதுங்க? நிச்சயமாகவே முடிவு உண்டு. அடுத்தது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிறைய பேர் பார்க்கறத பார்த்தா அதெல்லாம் என்னது, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசித்து விட்டு நான் அந்த 2வது பகுதிக்கு நான் கடந்து செல்கிறேன். கர்த்தரின் உள்ளத்திலே போட்ட வார்த்தைகளை நாம் இந்த காலை வேளையிலே சுருக்கமாக தியானிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துட்டிங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை. ஏன் நம்பணும், எப்போ நம்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவதாக வேதம் சொல்கிறது, சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நான் முதற்கோள் காட்டி அதிலிருந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சங்கீதம் 62:8 வேதம் சொல்கிறது, ஜனங்களே இக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஏன்? தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஜனங்களே இக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்புங்கள். ஏன் அவரை நம்ப வேண்டுமாம்? சங்கீதம் 62:5 சொல்லுகிறது, நான் நம்புகிறது யாராலே வரும்? அவராலே வரும். எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷர்கள் உதவி செய்கிறார்கள், ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய உள்ளத்தில் பேசாவிட்டால் ஒருத்தர் கூட நமக்கு உதவி செய்ய முடியாதுங்க. நம்ம சொல்லுவோம் காரியங்களை, ஆனால் கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியா, சரி அவள் தான் தலையாசிட்டு போயிட்டே இருப்பான். கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் என்ன பண்ணாது, வராது. அதை தடுக்கிறவர் யாருங்க? அதை தடுக்கிறவர் யாரு? ஆண்டவர் தான் தடுப்பார். நம்ம ஆண்டவரிடத்தில் பெட்டிஷனை போடும் பொழுது ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தில் பேசுவார். அநேக சமயத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. இந்த இந்த வட்டிக்காரங்கிட்ட போகலாமா, அவங்ககிட்ட போகலாமா, அந்த கடையில் போய் இதை ஜுவல்ஸை வைக்கலாமா, அப்படி தான் நம்ம நினைக்கிறோமே ஒழிய, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒத்தாசை இங்கிருந்து வருமா? வேதம் சொல்கிறது, ஜனங்களே இக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஏன் நம்பணும்னாக்கா, நான் நம்புகிறது யாரால் வரும்? கர்த்தரால் வரும். 62:5 அதுதான் சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முதல் காரியம்
ஒரு சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யாரை நம்பணும்? முதல்ல யாரை நம்பணும்? அவங்க யாரை நம்புங்க? சொல்லுங்க. கர்த்தரை நம்பணுங்க. அதை நம்பணும். சங்கீதம் 115 சங்கீதம் 9 வசனத்தை பாருங்களேன். இன்றைக்கி வாசிக்கிறவங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க, யாரும் இல்லை. அதனால் யார் எடுத்தாலும் வாசிக்கலாம். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யாருக்கும் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கல. நீங்கள் தான் வாசிக்கணும் சிஸ்டர், நீங்கள் வாசிக்காத, நீ வாசிக்காத அப்படின்னு கிடையாது. எல்லாரும் வாசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் வாசி. இல்லை 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 115:9. இஸ்ரவேலே முதல்ல யாரை நம்புங்க? கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அவரே உனக்கு நன்மையும் கிருபையும் தொடரும்படி ஆண்டவர் செய்வார். 118:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தான் நீங்கள் வாசிங்க. அல்லேலூயா. மனுஷனை நம்பாத, பிரபுக்களை நம்பாத, யாரை நம்பு? இஸ்ரவேலே. இஸ்ரவேல் யாருங்க? இஸ்ரவேல் யாருங்க? நம்ம தான். ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ மனுஷனை நம்பி ஏமாந்துட்டல, மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி எங்கே ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா? உங்கள் பணத்தை இந்த ஃபிக்ஸடில் போடுங்க, உங்களுக்கு டபுளாக கொடுப்பாங்க. எத்தனை? ஒரு வருஷத்துலேயே கொடுப்பாங்க அப்படின்ன உடனே இவன் போய் என்ன பண்ணுறான்? போட்டுறான். அவ்வளவும் அவன் சுருட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க? போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். எனக்கு அருமையாக தெய்வ ஜனமே, நாம் கர்த்தரை நம்பி காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிற நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். திரும்ப திரும்ப சொல்கிறார் ஆண்டவரே, நீ பாக்கியவான். கரங்களை உங்களை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க. உங்கள் கரங்களை உங்களை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, நான் பாக்கியவான். அல்லேலூயா. நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் வைத்திருக்கிறார். முதல் காரியம், இஸ்ரவேலே யாரை நம்பு? கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அவர் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு.
இஸ்ரவேலே அவருள் துணையும் கீடகமானவர், அவருள் துணையும் கீடகமானவர். நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய, கர்த்தருடைய பிள்ளை செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னங்க? யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பு. இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாம பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் என்று சொன்னால் அது என்ன நாமங்க? இயேசு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, பேதுரும் யோவானும் அலங்கார வாசல் என்கிற அந்த வாசல் அண்டையில் அந்த ஜெப ஆலயத்துக்கு போகிறார்கள். அங்கு ஒரு மனுஷன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். சப்பானியாய் ஒரு மனுஷன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அநேகர் அங்கு வருகிறவர்கள் வெள்ளி பொன் எல்லாவற்றையும் அங்கே போடுறாங்க உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு. ஆனால் பேதுரும் யோவானும் அவனை பார்த்து என்ன கேட்டார்கள்? என்ன சொல்கிறாங்க? வெள்ளியும் பொண்ணும் மற்றவங்க கிட்ட போடுறது போல எங்ககிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லைப்பா, ஆனால் எங்ககிட்ட ஒன்று இருக்குது. அது என்ன இருக்குது? நாமத்திற்கும் மிக மேலான நாமம் ஆண்டவருடைய நாமம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 16-17 மனோவா என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு குழந்தை இல்லை. ஆனால் தேவ தூதன் அவனை வந்து சந்திக்கிறான். அப்பொழுது திரும்பவுமாக அவன் கேட்கிறான் தேவ தூதனை பார்த்து, உங்கள் நாமம் என்ன? எதனால் நான் அறிந்து கொள்வேன் என்று சொன்ன பொழுது அந்த வேத வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்க கேட்போம். உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்னங்க? அதிசயம். அந்த அதிசயம் யாருங்க? அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் இல்லை? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. 1000 நாமங்கள், ஒன்றா ரெண்டா, 1000 நாமங்கள் அவருக்கு இருக்கிறது. வசனத்தை திரும்பி வாசிங்க. 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரும் யோவானும் என்ன சொன்னாங்க? என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி தூக்கினான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, முதல்ல நாம் நம்ப வேண்டியது கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, யாரை நம்பு? மனுஷனை நம்பாதே. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஒரே தட்டில் தான் சாப்பிட்டோங்கய்யா, ஒரே தட்டில் தாங்க கை கழுவணும். கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார், உங்களுக்கு துணையாளராக இருப்பார். இரண்டாவதாக, கர்த்தருடைய பிள்ளை எதை நம்ப வேண்டும் என்று சொன்னேன்? கர்த்தருடைய நாமம். அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம்.
அப்போது பேதுருவும் அப்போஸ்தலனாகிய யோவானும் சொன்ன காரியம் என்ன? எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லைப்பா, எங்களிடத்துல ஒன்றே ஒன்று இருக்குதுப்பா, அது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஈவாய் கொடுத்தது, அதான் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை உச்சரித்த பொழுது அந்த முடவன் குதித்து எழுந்தான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நாமத்தை ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க என்று கேளுங்க ஆண்டவரிடத்தில். கர்த்தர் நிச்சயமாக அதை வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, இன்னும் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஆகையால் நேரமில்லாமல் நான் கடந்து செல்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் 45 47 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை குறித்தும் கோலியாத்தை குறித்தும் வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது ஒரு இளம் வாலிபன், சிறு மகன், வாலிப பிள்ளை. ஆனால் அவனுக்குள் வேதம் சொல்கிறது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கும். 45 47 வருகிறேன். அல்ல, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்லுகிறானே, நீ எப்படி வர? பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த 45ஆம் வசனத்தை பாருங்க. நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் சேனையாகிய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னான். ஆண்டவருடைய நாமத்தை உச்சரித்து அவன் சொன்ன பொழுது என்ன நடந்ததுங்க? என்ன நடந்தது? கோலியாத்தை வீழ்த்தினான். எந்த ஒரு கேடகம் இல்லை, ஒரு கத்தி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யாரோடு இருந்தார்? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். ஒரே கூழாங்கல் தான் இல்லையா? ஒரு கூழாங்கல். அவன் அவ்வளோ ஜைஜாண்டிக் ஃபிகரு. ஆனால் அவருடைய சரீரம் முழுவதும் எந்த இடத்துல கேப் இருக்குதுன்னு தெரியவே இல்லை. ஆனால் கர்த்தர் ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த நெற்றியை பார்த்து அடின்றாரு. நெத்தி அடின்னு சொல்கிறோம்ல, ஒரே அடி தான், அவ்வளோதான், ஃப்ளாட். என் ஆண்டவருடைய நாமத்தை அவன் வாயினாலே உச்சரித்தான். நான் என் தேவனுடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த நாமத்தை சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய நாமத்தை நம்புங்கள். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். அவருடைய வார்த்தையில் என்ன இருக்குதுங்க? ஜீவன் இருக்குதுங்க, சுகம் உண்டு, பலன் உண்டு, வல்லமை இருக்குதுங்க ஆண்டவருடைய வார்த்தையில். அந்த வார்த்தையை சொன்னாலே போதும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 8ல் 5ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 8:5 பாருங்க. வேண்டிக் கொண்டான். 8ஆம் வசனம் வாசிங்க. பாத்திரம் நல்ல போதும். 13ஆம் வசனம் பாருங்க. நோக்கி சொஸ்தமானான். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். அதுதான் சொல்கிறேன்.
காலையில் எழுந்த உடனே முதல் காரியம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? வாசி. கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குதுங்க. இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும். இது ஒரு கண்ணாடி போல நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார். இந்த வேத வார்த்தைகள் இதுதான் வேத புத்தகம், சட்ட புத்தகம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இதில் எல்லா சட்டத்திட்டங்களும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவன் சொல்கிறான் பாருங்க, அவர் சொல்கிறார் அவன் 100க்கு அதிபதி. ஆனால் அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக வந்து ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அப்படியா, சரிப்பா நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் சொல்லுங்க, அவன் கர்த்தருடைய வார்த்தையை அவன் நம்பினான். என்ன நம்பிக்கை? ஆண்டவரே நீர் இங்கிருந்து என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, வீட்டில் இருக்கிற மரண அவஸ்தைப்படுகிற என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொன்னான். கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். ஆண்டவர் என்ன சொன்னார் அவனுக்கு? 13ஆம் வசனத்தில், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாடியிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். சங்கீதம் 107:20 வேதம் சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நிச்சயமாகவே என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த ஆண்டில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. மனுஷனுடைய வார்த்தைகள் அது ஒரு நாள் நமக்கு பயனை கொடுக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை தினமும் எடுத்து வாசிங்கள், தியானிங்கள். ஆண்டவர் என்ன பேசுவார்? நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வங்க இல்லையா? நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம் இல்லையா? நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வேத வார்த்தையின்படி உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் எழுதி அவர் சொல்கிறத நீங்கள் பக்கத்தில் ஒரு டைரி வச்சு என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தாரு அப்படின்னு எழுதி பாருங்களேன். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி தருவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளை எதை நம்பணுமா? அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ப வேண்டுமா? முதல்ல என்ன சொன்னேன்? கர்த்தருடைய பிள்ளை யாரை நம்பணும்னு சொன்னேன்? கர்த்தரை நம்பு. ரெண்டாவது, கர்த்தருடைய நாமத்தை நம்புங்கள். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். நான்காவது, வாக்குத்தத்தத்தை. ஏன் வாக்குத்தத்தத்தை நம்பணுமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 10:23 பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். எடுத்துட்டீங்களா? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவருங்க? உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அப்போ அவர் பொய் சொல்வாரா? வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறவே மாட்டார். அவர் சொன்னால் தான் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகான்னு சொன்னாக்கா அது நிச்சயம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். நான் நம்புகிறேன். ஆண்டவர் கடந்த ஆண்டில் எல்லா முடிவையும் இந்த ஆண்டில் கர்த்தர் முடிய பண்ணுவார். எதெல்லாம் முடியலையோ கர்த்தர் இந்த ஆண்டு முடிய பண்ணுவார். என்னென்ன நம்பிக்கை நாம் எதன் மேலே நம்பிக்கை வச்சோமோ அதை திரும்ப சொல்கிறேன், கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய நாமத்தை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-22 வசனங்களை வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. யாருங்க? ஆபிரகாம். ஆண்டவர் வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவன் அறிந்திருந்து சாராளின் கற்பம் செத்து போனது. அவனுக்கு வயதாகிவிட்டு 75 வயதில் ஆண்டவர் சொல்லுகிறார்,
99 வயதாகிவிட்டது. அப்பொழுதுதான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனை நினைத்தருளினார். ஆண்டவர் அவனை நினைத்தருளி 100வது வயதில் கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை கட்டளையிட்டு கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை அவன் உரிமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறவே மாட்டார். அல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. பாடுவோமா? வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய வல்லமையை நம்ப வேண்டும். அல்லேலூயா. வல்லமை, அவர் வல்லமை உள்ள தெய்வன். எதிலே வல்லவர்? எதிலே வல்லவர்? ஆதியாகமம் 17:1 கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? 99 வயது. அவனை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருதுங்களே, அதை விட்டுட்டீங்களே. ஆண்டவர் என்ன சொல்றார்? தன்னை எப்படி காண்பிக்கிறாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்? சர்வ வல்லவர். யோபு 42:2 பக்தனாகி யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் என் வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததை ஒருவனும் ஒருபோதும் தடை செய்ய முடியாதையா. அப்படிப்பட்ட வல்லமை, மரித்தோரை உயிர்த்தெழ செய்யக்கூடிய வல்லமையை ஆண்டவர் அவருடைய மக்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஸ்மித் விகில்ஸ்வத் இந்த தெய்வ மனிதரை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர்கள் தன் ஊழிய நாட்களில் 19 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவருக்கு தந்திருந்தார். பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவச்சனமே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அதே வல்லமை இன்னைக்கு இருக்குதா? இல்லையா? இருக்குங்க. அந்த வல்லமை குறைந்து போகவில்லை, அந்த மகிமை மாறவில்லை. பிரியமானவர்களே, ஏசப்பாவின் நாமத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது, அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். பிரியமானவர்களே, வல்லமை, தேவனுடைய வல்லமையை நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் இதை செய்ய முடியும் என்பதை நாம் நம்ப வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க் 5:25 வாசிங்களேன். மார்க் 5:25 ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். திரும்பவும் ஒரு முறை வாசிப்போம். மார்க் 5:25 பாருங்க. செலவழிந்தும் சற்றாகிலும் சொல்லி ஆமென். நின்று போயிற்று. என்ன சொன்னாரு? உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து என்ன கேட்கிறாரு? என் வஸ்திரங்களை தொட்டது யார்? வாசிங்க. கேட்கிறீரே. 30 வாசிங்க. மார்க் 5:30.
ம் ம் சரி, அடுத்தது. ம் இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டுடைய வல்லமை மாறலைங்க. அவர் வல்லமுள்ள தேவன், எதையும் செய்ய வல்லவர். அதுதான் யோபு எழுதுகிறார், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், மரித்தோரை உயிர்த்தெழ செய்ய வல்லமை உள்ளவர் நம்ம ஆண்டவர். அதே வல்லமையை கர்த்தர் நமக்கும் தந்திருக்கிறார். ஊழியக்காரன் ஜெபித்தாதான் அற்புதம் நடக்கும்னு எங்கேயும் வேதத்தில் எங்கேயும் எழுதப்படவில்லையே. கர்த்தர் எவரையும் கொண்டு எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 என்ன சொல்லுதுங்க? யோவான் 1:12 என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பிள்ளை தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருங்க. எதன் மேலே? எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் இந்த ஆண்டிலே புது கிருபைகளால் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பாராங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தாதீங்க. ஆண்டவருடைய வல்லமை பெரியது. அல்லேலூயா. அன்று ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அதே வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளும் கர்த்தர் வைப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை காரியம் சொன்னேன்? 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போக. உன் நம்பிக்கை முதல்ல யார் பேரில் இருக்கணும்? இஸ்ரவேலே, யாரை நம்பு? கர்த்தரை நம்பு. 2வது, கர்த்தருடைய நாமத்தை நம்புங்கள். 3வது, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். 4வது, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். வாக்கு பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல. நான் தப்பாக சொல்லிட்டேன், நான் வாய் தவறி சொல்லிட்டேன்னு சொல்லி இயேசு சொல்ல மாட்டார் ஒரு நாளும். அவர் சொன்னால் செய்து முடிப்பார். அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாற மாட்டார். காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் அவர் சொன்ன வார்த்தை வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமானால் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கடைசியாக ஆண்டுடைய வல்லமையை நம்புங்க. இன்றும் ஆண்டுடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய மகிமை மாறவில்லை. அல்லேலூயா. கண்களை மூடி தலை தாத்தி ஜெபிப்போமா? ஆண்டவர் சமூகத்தில் ஜனங்களே, நான் சொன்னேன், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஏன்? நான் நம்புகிறது அவராலே வரும், ஒரு மனுஷன் அல்ல. நான் நம்புகிறது, நான் ஆராதிக்கிறேன் கர்த்தராலே வரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோடு போங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிங்கள். காலையில் எழுந்த உடனே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லுங்கள். ஆண்டவரே, கர்த்தாவே, எனக்கு ஒரு முடிவை தாங்கப்பா. ஆண்டவரே, கடந்த ஆண்டு எதற்கெல்லாம் காத்திருந்தேனோ அதற்கெல்லாம் ஒரு முடிவை இந்த ஆண்டில் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, என் தேவையிலெல்லாம் சந்திங்கப்பா என்று ஆண்டவரத்தில் நீங்கள் கேட்கணுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றும் ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படுங்க. அழுகிற பிள்ளை தான் என்ன பண்ணுங்க? பால் குடிக்கும் இல்லையா? ஆகையால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவருடைய செவிகள் எப்படி இருக்குது? திறந்தவைகளாக இருக்குது. நாம் யாவரும் மேலும் நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். Glory to God. Glory to God. Hallelujah. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல.
பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்ஷடாய் கரம் உயர்த்தி தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். விசுவாசோடு பாடுங்க. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உட்காரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் முன்கார் நான் கண்டேனே. எல்லா ஏசேக்கு நான் முடிந்தது, ரேகபோ தொடங்கினதே. எல்லா ஏசேக்கு நான் முடிந்தது, ரேகபோ தொடங்கினதே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, தேவனே, என்னை பெருக செய்பவரே. மான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினி, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீரையா. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினி, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீரையா. குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழலாம் போஷித்தீ. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழலாம் போஷித்தீ. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சொல்லுவீங்களா? எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை,
செய்வதை தடுப்ப யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சவ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சவ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் நம்பிக்கை உங்கள் பேரில் இருக்கணும்பா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தருடைய நாமத்தை நம்பு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பு, கர்த்தருடைய வல்லமையை நம்பு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். எந்தெந்த காரியம் முடியாது அப்படின்னு பிசாசு சொல்லுவான், நடக்க நினைக்கிறியா, நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. பெரியவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வாருங்க. அவன் நிச்சயத்தோடு போங்க, சமாதானத்தோடு போங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து ஏமாந்துராத. கர்த்தர் நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். என் மேல் உன் நம்பிக்கை வை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இப்படி சொன்னீரப்பா, ஆண்டவரே இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யுங்க, என் குடும்பத்தில் செய்யுங்க, என் பிள்ளையின் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த 2வது பரிசுத்த ஓய்வு நாளின் காலையிலும் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்தீரப்பா. எத்தனையோ பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே சமூகத்தில் ஓடி வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி சொல்ல ஒரு இருதயத்தை தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, அவருடைய சுகவீனங்கள் மாறட்டும் அப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தருடைய கரம் அவருடைய தொடுவதாக. இந்த காலை வேளையில் உடைய மகிமையின் கரத்தை ஆண்டவரே, உடைய வல்லமுள்ள கரத்தை உடைய பிள்ளைகள் மேல் தொட்டு ஆண்டவரே அவர்களை சுகமாக்குவீராகப்பா. நல்ல ஆரோக்கியத்தை, சரீர சுகத்தை தாங்க ஆண்டவரே. வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே அடுத்த பரிசுத்த ஓய்வு பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வசனங்களை மனப்பாடம் செய்து உடைய சமூகத்திலே அதை ஒப்புவிக்கிறதை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாகவே அதற்குரிய பலனை நீ தருவீராக. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எழுதின ஒவ்வொரு ஆண்டவரே வாக்குத்த வசனங்களையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நன்மையான காரியங்களை செய்ய போகிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். தீங்கு அவளை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் பாதுகாவலும் இன்று மீண்டும் சதாக்க மனைவியோடும் இந்த வரதழுப்பிட கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.